கோடிக்கணக்கான சர்க்கரை நோயாளிகளோட உயிரை காப்பாற்றுறது இன்சுலின் ஊசி. இதை முதல்ல நாயோட பேங்க்ரியாஸ், அதாவது கணையத்திலிருந்து தான் பிரித்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, 1921 வரைக்கும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான மருந்துன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. குறைஞ்சபட்ச மாவுச்சத்துல உணவுகளை அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஆயுட்காலத்தை சில மாதங்கள் இல்லாட்டி சில ஆண்டுகள் நீட்டிச்சு வச்சுருந்தாங்க. 1889 நாயோட பேங்க்ரியாஸ், அதாவது கணையத்தை நீக்கிட்டா அதுக்கு சர்க்கரை நோய்க்கான அறிகுறி ஏற்பட்டுச்சு. அதனால் கணையம்தான் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சதுன்னு கண்டுபிடிச்சாங்க. 1921 தான் கணையம் உற்பத்தி செய்கிற சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற இன்சுலினை பிரித்து எடுத்தாங்க. இளம் அறுவை சிகிச்சை நிபுணரான ஃப்ரெட்ரிக் பேண்டிங்கும் மருத்துவ மாணவரான சார்லஸ் பெஸ்ட்டும் கணையத்திலிருந்து அவங்க பிரித்த சேறு மாதிரியான அந்த திரவத்தை செலுத்தி சர்க்கரை நோயை பாதிக்கப்பட்ட ஒரு நாயை 70 நாட்களுக்கு வாழ வச்சாங்க. அப்புறம் அந்த சேறு மாதிரியான அந்த திரவமும் தீர்ந்துருச்சு, அந்த நாயும் இறந்துருச்சு. கோலிப் மற்றும் மேக்லியோட் உதவியோட அடுத்த முறை கால்நடையோட கணையத்திலிருந்து இன்சுலினை எடுத்து தூய்மையான வடிவத்தை உருவாக்குனாங்க. ஜனவரி 1922 சாகர நிலையில் இருந்த லியோனார்ட் தாம்சன் அப்படின்ற 14 வயது சிறுவனுக்கு இன்சுலின் ஊசி போட்டு காப்பாற்றினாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள ரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வந்து இந்த செய்தி காட்டு தீ போற பரவுச்சு. பல மருத்துவ நிறுவனங்கள் கால்நடைகளை பயன்படுத்தி இன்சுலினை உற்பத்தி செஞ்சாங்க. நிறைய ஆண்டுகள் இதுவே தொடர்ந்துச்சு. ஆனால் சில நோயாளிகளுக்கு எதிர்வினை ஏற்பட்டதால ஈகோலை அப்படின்ற பாக்டீரியாவை பயன்படுத்தி செயற்கை மனித இன்சுலின் வடிவமைக்கப்பட்டுச்சு. 1980களில் வணிக ரீதியாக்கப்பட்டுச்சு இந்த செயற்கை இன்சுலின்.